அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக புதுசாக பார்க்குறவங்க நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. வாட்ஸ்அப்லேயுமே நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பண்ணேன், என்னென்ன திங்ஸ்லாம் முக்கியமாக நம்ம வாங்கணும், அந்த மாதிரியான குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது இப்போ தான் நம்ம சேனல் ஹோம்மேட் டிப்ஸ் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் இதுதான் முக்கியமாக தேவை இருக்குது பாருங்கள். டபுள் பைல் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி எந்த ஒரு டிசைன் இல்லாமனால இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி பவுல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவு செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி பவுல், அப்புறமா அதை விட 1/2 kg செய்கிறதுக்கு, அப்புறமா 3/4 கிலோ, அப்புறம் 1 kg எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருந்ததுன்னா நல்லது. இந்த பேட்டர் எதுவுமே நம்மளுக்கு வீணாக போகாமல் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஜல்லடை இது பண்ணி ஜல்லிக்கிறோம் இல்லையா, அது இந்த மாதிரி கப்ஸ் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். வாங்கலைன்னா வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா பேக்கிங் ஷீட்டு, இது வந்துட்டு நான் எஸ்என் ஷாப்பில் தான் வாங்கினேன். பேக்கிங் ஷீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. எனக்கு விலை ஞாபகம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரோல் ஃபுல்லுமே. ஆனால் மேக்ஸிமம் நான் இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஆடி எக்கோ பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு அழகாக எதுவுமே ஒட்டாது, அந்த ப்ரௌனி கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, அழகாக எடுக்க வந்துடும். இது வந்துட்டு 7 முறை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியுமே பார்த்தேன், நல்லாயிருக்கு. நம்ம அகைன் நான் ஒரு 2-3 வாட்டி கிட்டே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு. இது காலியாகிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் இல்லைனா இதில், அப்படி இல்லைன்னா நான் ஒரு மெத்தடு ஷேர் பண்ணியிருப்பேன். நெய் இல்லைனா பட்டர் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி செய்கிறது, அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு ஓகே, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம ரொம்ப ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரியே வாங்கி வச்சுக்கலாம். அப்புறமா இது வந்து பேக்கிங் பாக்ஸு, இது வந்து 1/2 kg பிடிக்கும். இந்த பாக்ஸோட அளவுகள் எனக்கு இன்ச்சு எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்கள் கடையில் போய் இந்த மாதிரி 1/2 kg பேக் பண்ணுற பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வாங்கினா நம்மளுக்கு ரேட் அதிகமாகும். இது அப்புறமா இது வந்துட்டு 3/4 கிலோ கிட்ட வைக்கலாம், 1 கிலோ மொத்தமாக வைக்க முடியாது. இதோட பாக்ஸ் எப்படி செட்டாக இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான், இப்படி இந்த மாதிரி செட்டாக வரும். இந்த மாதிரி மொத்தமாக வாங்கையில் நம்மளுக்கு கம்மியாக வரும் ரேட்டு. இதுவுமே எனக்கு ரேட் சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வாங்கி ரொம்ப மந்த் ஆகுது. சரி, இப்போது ரொம்ப பேர் ரிப்பீட்டடாக கேட்குறதால நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணால் ஓரளவுக்கு யூஸ் ஆகலாமேன்னு சொல்லி தான் நான் இதெல்லாமே காமிக்கிறேன். அப்புறமா அந்த குட்டி பாக்ஸு, ஒரு சிங்கிள் பீஸ் கட்லா, அது எல்லாமே நான் பல்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கிறது, இஞ்சி பூண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் டின்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக வரலாம். டின்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, ஸோ நிறைய சொல்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு இந்த பாக்ஸ் உள்ள வச்சிங்கன்னா நல்லா சேஃபாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பபிள் ரேப் அப்படி இல்லைன்னா நல்லா கவர் சுற்றி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு நான் இந்த பாக்ஸ் தான் சொல்லுவேன். இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்லேயே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக யாராவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இதில் 1/2 kgக்கு கொஞ்சம் கூடவா தாராளமாக வைக்கலாம். அழகாக நம்ம வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் என்னென்னா, இது போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் டேப் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரௌன் டேப் சுற்றிடுங்க.
இதில் பேக் பண்ணையில் நல்லா சேஃபாக இருக்குது. எலி கிளி கடிக்காது. நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு ரொம்ப தூரமாக அனுப்புகிறோம் அப்படின்னா சேஃபாகவே போயிடும். அப்புறமா இதுதான் இந்த டப்பா, இந்த குட்டி பாக்ஸ் வந்துட்டு சிங்கிள் பீஸ். இங்கே பக்கத்தில் குட்டி பசங்கள்லாம் வந்து ப்ரௌனி முட்டை மிட்டாயெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதில் தான் வச்சு கொடுப்பேன். ஒரு பீஸ் வந்துட்டு ஒரு 50 கிராம்லேருந்து 60 கிராம்குள்ளே இருக்கும். 40 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பேன். குட்டி பசங்க இல்லையா, ஸோ கம்மி பண்ணி கொடுக்கலான்ட்டு ஓரளவுக்கு அந்த மாதிரி நான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பாக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டவல்ஸ் இதெல்லாம் தனியாக பேக்கிங்க்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கை துடைக்கிறதுக்கு அவசரத்துக்கு. அப்புறம் இந்த க்ளவுஸ் யாருக்கிட்டையாவது இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க, சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த பேக்கிங் நம்ம வந்துட்டு அழகாக பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு வாஷ் பண்ணால் நம்ம மடமடன்ட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் வந்துட்டு ஓடிஜிவில் நம்ம அந்த ரேக்கு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு பதிலாக க்ளவுஸ் கூட வாங்கிக்கலாம். நான் இதுதான் நல்லாயிருக்கு எனக்கு. இது மாதிரி வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே நான் ஆல்ரெடி லிங்க்லாம் நான் கொடுத்துருப்பேன் வீடியோவில். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்துட்டு இதில் தான் நம்ம அந்த குக்கீஸ் அப்படி இல்லைன்னா முட்டை மிட்டாய் எல்லாமே வச்சுட்டு அழகாக நம்ம சீல் பண்ணி கொடுப்போம். இதில் தான் பிபி கவர். இது எஸ்என் ஷாப்பில் போயிட்டு பிபி கவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி இல்லைன்னா வாங்கி வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லி தான் வாங்கினோம். சைஸஸ் வந்துட்டு வேரி ஆகும். இந்த மாதிரி 50 கிராம் வைக்கிறதுக்கு 100 கிராம் வைக்கிறதுக்குன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப சின்னது. எங்கள் வீட்டில் தான் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வெறும் அஃப்லாத்தூன் மட்டும்தான் என்னால் உருப்படியாக பேக் பண்ண முடியும். ரொம்ப சின்னதாக இருக்கிறதால சைஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா டேப்ஸு இதெல்லாம் தெரியும் இல்லையா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேன்லியர் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு. ஆரம்பத்தில் மாடை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா 2M, அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக இந்த வேன்லியரில் வந்து நிற்கிறேன். டார்க் மில்க் அண்ட் ஒயிட். இதெல்லாம் வந்து பேசிக் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இருந்தாலும் இதையுமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறமா இந்த முட்டை மிட்டாய் எடுக்கிற கரண்டி, ப்ரௌனி கட்டர் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி குக்கி கட்டர்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா உழைக்கும். இது வந்துட்டு ரொம்ப டிசைனாக வாங்காமல் இந்த மாதிரி ரவுண்டு இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. ரொம்ப டிசைனாக இருந்தால் நம்மளுக்கு தூரமாக நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோன்னா சேஃபாக போகாது. ஸோ அதுக்காக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய நாசில்ஸ் எல்லாமே நம்ம குக்கிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா சாஃப்டான குக்கீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோவா யூஸ் பண்ணலை அதெல்லாம், இருந்தாலும் வச்சுருக்கேன். அடுத்ததாக முக்கியமாக பிக்னஸ் இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, அவன் தெர்மாமீட்டர். இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டுமே கேட்குறீங்க நிறைய பேர். இதுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஓடிஜியில் இது உள்ளே இருக்கிறது தான் பார்க்கணும். இங்கே 50, 100, 150 இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம ஓடிஜி உள்ளக்க நம்மளோட அந்த டிகிரியை வந்து காமிக்கும். என்னோடய இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப கம்மியான ஹீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 180 வேணும்னா நான் 250 வச்சுருவேன். ஓடிஜியில் 250 வச்சா தான் எனக்கு சென்டரில் இங்கே கரெக்டாக 180 வந்து நிற்குமே. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது டெம்பரேச்சர் வந்து மாறும், ஹைலேயும் போகும் லோலேயும் வரும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுப்பேன். எனக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் ப்ரௌனி வந்து 1/2 kg பேக் பண்ணுறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம்லாம் எடுத்திருக்கு, எனக்கு தெரியாமல். அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் இது வாங்கி யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுது. ஸோ இது ஒரு மஸ்ட்டு பை, கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ டின் சைஸஸ் அப்புறமா எல்லாம் பார்த்துடலாம். சீலிங் மிஷின் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த மில்க் பேடா குக்கீஸ் போட்டேன் இல்லையா, அதில் இருக்கும். இதோட டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது ஆரம்பத்திலே வாங்கணுன்ட்டு இல்லை, இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கிளிங் ரேப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா
சொல்ல இருந்ததில் நான் மறந்துட்டேன். இது இது வந்து பைப்பிங் பேக். இதுவுமே நான் மொத்தமாக தான் வாங்கினேன். நம்ம கணாஷ் எல்லாம் வந்துட்டு கொரியர் பண்ணையில் இதில் ஊற்றி கொடுக்கலாம், இதில் போட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒன்றில் கொடுக்கக்கூடாது, ஒன்றில் போட்டு மேலே 2 பேக் வச்சு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்குறது. ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பேக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்புறமா இந்த குச்சி, இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அது நம்ம கலக்கிட்டு வைப்போம் இல்லையா, அது. அப்புறமா ப்ரௌனி பேக் ஆயிடுச்சா என்னென்ட்டு பார்க்குறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்என் ஷாப்பில் தான் வாங்கினேன். எஸ்என் ஷாப்பு இங்கே தான் சொல்ல முடியாது, அங்கே சென்ட்ரலில் வால்டாக் சைடு இருக்குது இல்லையா, அங்கே வீனஸ் கடையில், வீனஸ் எஸ்என் ஷாப்பில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வென்மார்ட்டில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பெரம்பூரில் இருக்க பவானி எசன்ஸில் டின்ஸ் எல்லாம் அங்கே தான் அதிகமாக வாங்கினேன். இது வந்துட்டு ஸ்லாப்பு, பர்த்டே ஸ்லாப் கேட்டாங்கன்னா அது கூட வைக்கிறதுக்கு இந்த கத்தி, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வாங்க முடியாது. இந்த மாதிரி கவரோட மொத்தமாக வாங்கினா தான் உண்டு. நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் தான் மொத்தமாக வாங்கி வைக்கிறதுனால. அப்பப்போ வாங்குறதுக்கும் நம்மளுக்கு கடைக்கு போக முடியாது இல்லையா, ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ டின்ஸ் எல்லாம் காமிச்சிடறேன். இருங்க, கையோட இது காமிக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு ஸ்பூன்ஸ். இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி முட்டை மிட்டாய் அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் பாக்ஸில் வச்சுன்னா இது கூட வச்சு கொடுக்கலாம். இது வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர். இதுவும் மொத்தமாக வாங்கினது தான். அப்புறமா சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கு சாக்லேட் ரேப்பர் இது. அப்புறமா இது வந்து ஸ்லாபில் நம்ம கொடுக்கல, இந்த மாதிரி பெரிய டாப்பர்ஸ் வச்சு கொடுக்கறது. இது எதுக்கு வாங்கினேன்னே தெரியல. கேக் செய்யணுன்ட்டு ஆர்வத்தில் வாங்கினது அப்படியே கிடக்குது. 220 ரூபாய் இந்த செட்டு. குட்டி குட்டி அந்த நாசல்ஸ் எல்லாம் அழகாக இருந்ததுன்னு வாங்கினேன். எதுவுமே ட்ரை பண்ணல, அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப ஆர்வத்தில் ஒரேடியாக வாங்கிடாமல் எது ரொம்ப நம்மளுக்கு தேவையோ யோசித்து வாங்குங்க ஆரம்பத்தில். இந்த மோல்டு ஒரே ஒரு வாட்டி ஒருத்தங்க சாக்லேட் கேட்டாங்கன்னு அவங்களுக்காகவே வாங்கினது. இதெல்லாம் 200 சில்லற அந்த மாதிரி நினைக்கிறேன்னா நல்லா சூப்பராக வந்தது. நல்லா ஃபாண்டன்ட்டு செய்கிற அந்த மோல்டு இது. ஆனால் நான் இது சாக்லேட்காக யூஸ் பண்ணேன். இதெல்லாம் பழைசு, எந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணது. பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே வெளுத்து போயிருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் இது இந்த பார், சாக்லேட் பார் செய்கிறதுக்கு. அப்புறமா இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்லாபுக்கு மேலே வந்துட்டு அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நேமில் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான். இதில் கொஞ்சம் ஆன்லைனில், அப்புறமா மீதி எல்லாமே நான் எஸ்என் ஷாப்பில் தான் வாங்கினேன். தனியாக வீடியோ எடுத்து தனியாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துன்னு ரொம்ப லேட் ஆகுது. இப்போ ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்ஸ்டாவில், அப்புறமா வாட்ஸ்அப்லலாம். ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு சொல்லுங்கன்ட்டு. சரி, நம்மளும் ஸ்பீடாக எடுத்து போட்டுடலாம் தான் நான் அப்படியே வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம். புதுசாக சரி இப்படி கொடுக்கலாம், நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா தனியாக வீடியோ எடுத்து அதை நம்ம எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்து ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பசங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க உள்ள, அதனால் அப்படியே நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ டின்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் அளந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாகவே. ஃபஸ்ட்டு 1/4 கிலோவுக்கான டின் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்துட்டு 6க்கு 4, 1/4 கிலோ முட்டை மிட்டாய், 1/4 கிலோ ப்ரௌனி செய்யலாம், அழகாக வரும். இது வந்து 5க்கு 5, இதுலேயும் 1/4 கிலோ ப்ரௌனி ஆர் முட்டை மிட்டாய் செய்யலாம். ஆனால் இதில் வந்துட்டு 4 பீஸ் போட முடியுமா? இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் 2, 4, 6 பீஸ் போட முடியும். இதுலேயும் போடலாம் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது வந்துட்டு 7க்கு 7 1/2 kg செய்கிற டின். இது 1/2 kg ப்ரௌனிக்கெலாம் இதில் தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 10க்கு 6, இதுலேயுமே 1/2 kg செய்யலாம்.
நல்லா அழகாக தின் ஸ்லைசஸாக வரும். இதுவுமே 1/2 kg செய்கிறது தான். ஓகே, இப்போ மீதி எல்லாத்தையும் நான் அளந்து காமிச்சிடுறேன். இது 9க்கு 6 இருக்குது, 9 × 6. இதுலேயுமே 1/2 kg செய்யலாம். ஆனால் இது ரொம்ப தின்னாக இருக்குது. சைட்லலாம் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இது வெண்மாட்டில் தான் வாங்கினேன். வெண்மாட்டிலலாம் டின்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப தின்னாக தான் இருக்குது. ஆனால் பெரம்பூர் பவானி சென்ஸ் ஷாப்பில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ரேட்டும் அது கேட்ட மாதிரி இருக்குது. இது 6க்கு 6. இதுவுமே கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது. இதுவுமே சைடில் ஹோல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து 1/4 கிலோ அளவில் நான் செய்வேன். நல்லா தின் ஸ்லைசஸாக வரும். இதுவே 1/2 kg கூட செய்யலாம், ஆனால் நல்லா திக்காக வரும். இது நான் வந்து 1/4 kg தான் யூஸ் பண்ணுறேன். 6க்கு 6. இது 7க்கு 7 1/2 kg செய்கிறது. இது 9க்கு 6 1/2 kg செய்கிறது. இந்த மாதிரி நல்லா பெருசாக தாராளமாக இருக்கிறதுல நம்ம அசார்டட் செஞ்சோன்னா நம்மளுக்கு மேலே வரைக்கும் வந்துடுமா, சரியாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக மேலே ஹைட் அதிகமாக இருக்கிற டின்ஸ்லலாம் அசார்டட் செய்கிறதுக்கு வச்சுக்கோங்க. பிளெயினாக செய்கிறதுக்கு கொஞ்சம் தின்னான ஹைட் இருக்கிறதே போதும், கம்மியான ஹைட் இருக்கிறதே போதும். பன்னெண்டுக்கு 8 12 × 8 வந்துட்டு 1 kg செய்கிற டின்னு. முட்டை மிட்டாய் பிராமி ரெண்டுமே அது அப்படி தான் செய்கிறது. 13க்கு 9. இதில் வந்துட்டு ஒரு 1.5 கிலோ வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். பிராமி முட்டை மிட்டாயும் 1.5 கிலோ வரைக்கும் செஞ்சுருக்கேன். முட்டை மிட்டாய் வந்து சம்டைம்ஸ் இதில் எனக்கு பத்தாது, நான் ரொம்ப அதிகமாக அளவு சேர்த்துட்டேன்னா ஒரு 1.25 வரைக்கும் முட்டை மிட்டாய் நான் இதில் செஞ்சுருக்கேன். பதினாலுக்கு 10 இதில் வந்து 2 கிலோ முட்டை மிட்டாய் தாராளமாக செய்யலாம். ஆனால் இதில் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தான் ப்ரௌனி பேட்டர் நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் வைக்கும் போது நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 2 kg வரைக்கும் நம்மளுக்கு ப்ரௌனி வரும். இதுவே நீங்கள் ப்ரௌனி பேட்டரே நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் 2 கிலோ சேர்க்கணுன்னா 14க்கு 12 இன்ச் டின் வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரௌனி பிஸ்னஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மொத்தமாக ரொம்ப இஷ்டத்துக்கு வாங்கிடாமல் கொஞ்சம் நீங்கள் அளவோடு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். என்னடா நம்ம இவ்வளோ பொருளை போட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோமே அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இன்ஷால்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் போக போக தான் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்மே நம்மளுக்கு பிக்கப் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் சொல்லி நினைக்கிறேன். இது வந்துட்டு 9க்கு 9. இது வந்து 1 கிலோ ப்ரௌனி ஸ்லாபுக்காகவே நான் வாங்கினது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்லாப் கேட்பாங்க இல்லையா, ஸோ 1 கிலோ ப்ரௌனி ஸ்லாபுக்காக வாங்கினது. முட்டை மிட்டாயும் அதில் 1 கிலோ செய்யலாம். இதெல்லாம் பழங்காலத்து டின்னுங்க. இதில் வந்து கேக்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது 8 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் எப்படி அளக்கணும்னே எனக்கு முதல்ல தெரியல, சும்மா அப்படி சொல்கிறேன். நேராக இங்கிட்டு பார்த்தாலும் 6 இருக்குது. அப்படின்னா இது 6 கணக்கு தான் வருமா தெரியல எனக்கு. இது வந்து 1/4 கிலோ அளவு செய்கிறது. அளந்து பார்க்கல இங்கிட்டும் 2 பக்கமும் 6 இருந்தது. 1/4 கிலோ அளவு செய்கிறது ப்ரௌனி. இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறது. இதில் 7
அளவுக்கு 8 இருக்குது. இதில் வந்து நான் 1/2 kg இதெல்லாம் எப்படி அளக்குறதுன்னு எனக்கு தெரியல ப்ராப்பராக. 1/2 kg டின்னு 1/4 kg டின்னுன்னு கேட்டு வாங்குவேன். இது வந்து 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் ஹார்ட் ஷேப்பில் கேட்டாங்கன்னா இதில் செஞ்சு தருவேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பிரெட் டின்னுங்க. ரொம்ப ரேராக தான் செய்கிறது இதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இது ரொம்ப கம்மியான ப்ளம் கேக்லாம் ரொம்ப கம்மியாக 1/4 கிலோ அந்த மாதிரி செய்யணும். நான் இதில் செய்வேன். ப்ரெட்டு இதுவுமே அந்த கேக்கு பிளெயின் கேக் செய்வோம் இல்லையா? அதெல்லாம் இதில் செய்கிறது. பழைய தின்னு அதையும் படம். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இதெல்லாம் முட்டை மிட்டாய் பேட்டர் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இதில் ஊற்றி வைப்பேன். ஒட்டிச்சியில் எனக்கு க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குல்ல. இதெல்லாம் ரேவதியில் வாங்கினது, ரெடில்ஸ் ரேவதியில். இதுவும் நல்லா அழகாக இருக்குது. இந்த திங்ஸ்லாம் எப்போயோ வாங்கினது. ப்ரௌனி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ பேட்டர் ஏதாவது மீந்துருச்சுன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சும்மா ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டின்ஸில் சில சமயம் நம்மளுக்கு பேட்டர் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சுன்னா சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதுவுமே சும்மா கேக் செய்கிறது தான். இதோட அளவு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கேக் செய்கிறது. இதில் ஒன்று கூட இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை. கப் கேக் மோல்டு எனக்கு ரொம்ப ஆசையாக நான் வாங்கினேன். அப்படியே வச்சு கிடக்குது சும்மா. பார்க்கலாமா? நீட்டில் வந்து 10 இருக்குது, அகலத்தில் 7 இருக்குது. பெரிய ஓடிஜியில் தான் வைக்க முடியலன்னா அடுப்பில் செய்யலாம். இது சின்ன ஓடிஜியில் இன்னும் 9 லிட்டரில் பத்தாது. இது எதுவுமே செய்யலாம். இதில் வந்து லாவா ப்ரௌனி செஞ்சுருக்கேன். அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். டின்னோட அளவெல்லாம் சொல்லியாச்சு. அவ்வளோதான். இந்த டின்ஸ் எல்லாத்தையுமே அளந்து பார்த்தாச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறமா முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன். இந்த வெயிட் மிஷின் இந்த மாதிரி நல்ல மிஷினாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன். சேம் இதே போல் தான் அப்படியே நான் அமேசானில் பார்த்தேன். எனக்கு அது வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் லிங்க் வேணால் அனுப்பி வைக்கிறேன். நான் வாங்கினது வந்துட்டு 500 சில்லற சம்திங் வந்தது. ஆனால் அமேசானில் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் ரிவ்யூலாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமா இன்னுமே ஒரு சில பேர் என்கிட்ட என்ன இந்த வெனிலா எசன்ஸ்லாம் எந்த இது யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் புஷ்ஷா இது தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டைகரில் குட்டியாக வரும் குட்டி பாட்டில், அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வெனிலா எசன்ஸு. இப்போ தான் ரீசெண்டாக இந்த IFFன்னு போட்டிருக்கல முடியல இது யூஸ் பண்ணுற வெனிலாக்கு. இந்த பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் முட்டை மிட்டாய்க்கு வந்துட்டு இந்த டைகர் பிராண்டில் வர இந்த ரோஸ் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற திங்ஸு. அப்புறமா கொக்கோ பவுடருமே நிறைய பேர் கேட்டாங்க. இந்த சாக்கோவில்லி இதுதான் யூஸ் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமாக்ஷின்னு ஒரு பிராண்டு குட்டி குட்டி பேக்கெட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ரெடில்ஸில் ரேவதி ஸ்டோர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரியலை. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நல்லாயிருக்கு. இதோட ரேட் வந்துட்டு 1260 போட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ ரேட்டுக்கு தரல. எசன் ஷாப்பில் கம்மி இதை விட குறைச்சி தான் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த சாக்கோ லாவா ப்ரௌனிக்கு வேனூட்டன் சாக்லேட் இங்கே இருக்குல்ல, இது வந்து மில்க் சாக்லேட். இதுதான் யூஸ் பண்ணுறேன். டார்க் சாக்லேட் வந்து காலி. இதோட ரேட்டு 1900 போட்டிருக்கு. ஆனால் இவ்வளோக்கு தரல. இதை விட குறைச்சி தான் கொடுத்தாங்க எசன் ஷாப்பில். அவ்வளோதான். நான் இதெல்லாம் தான் இப்போதைக்கு லாஸ்ட்டாக மறந்து போன திங்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஷால்லா வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.